பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வேத தியானத்துக்காக நாம் ஜெபித்து இந்த தியானத்தை நாம் தொடங்குவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான இந்த காலை பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் கூட தகப்பனே அப்பா, இந்த நாளிலும் இந்த வாரத்திலே தகப்பனே அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் சபைக்கு தேவையான வார்த்தையை தகப்பனே ஊழியக்கார் மூலமாய் எங்களோடு கூட நீ பேசுகிறாங்க என்று ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் வெவ்வேறு சூழ்நிலை ஆங்காங்கே இருந்தாலும் அப்பா உங்களுடைய மகிமை ஒவ்வொரு இடத்திலும் தகப்பனே தங்கியிருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். மோசே தகப்பனே அந்த எங்கெல்லாம் அப்பா அந்த மேகஸ்தம்பம் புறப்பட்ட போது அங்கெல்லாம் போய் அந்த இடத்துல அப்பா டென்ட் போட்டு இருந்தது போல ஆவியானவரே, இந்த நாளில் பிள்ளைகள் தகப்பனே ஒவ்வொரு வீடுகளிலும் அப்பா உம்மை துதிக்க ஜெபிக்க அப்பா அந்த நாள் ஆராதனையா தொழுது கொள்வதற்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீ கொடுத்திருக்கிறேன். இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சிறியோர் பெரியோர் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தை நீ பேசுகிறாங்க என்று ஜெபிக்கிறோம். அதுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை நிர்மலமாக்குறோம். அப்பா ஊழியக்கார மகனை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை மறைத்து நீ வெளிப்படுகிறாக. அப்பா டிரான்ஸ்லேஷன் பண்ற மகனையும் நீர் மறைத்துக் கொள்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபைகளாய் மூடிக்கொள்கிறாங்க. உன்னா மைப்படுத்தும் பெரிய காரியத்தை செய்யும். மீ பிரசிச்சியுள்ள பரமபிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise be to God. இந்த மாதத்திலேயும் இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை காண செய்த தேவாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord for the Lord has given us grace to see the third week of Sunday this month. நெகேமியாவுக்கு கர்த்தருடைய யோசனை சடிதியாய் உண்டாயிற்று என்று சொன்னது போல இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு விதமான கர்த்தருடைய யோசனை என் மனதில் உதித்தது. Like how Nehemiah had a counsel suddenly, the Lord gave me a counsel this day. பல பலவீனங்கள், சரீரத்தில் பல போராட்டங்கள், மனதில் பல வியாகுலங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த யோசனையை உங்கள் மத்தியில் வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டு வந்து காய் ஸ்தோத்திரிக்கிறேன். Amidst all weaknesses, all worries that I have in my heart, amidst all the troubles that are there, I want to bring to you the counsel that the Lord brought unto me. வேதத்தை திருப்பி பார்க்கும்போது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார், நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், இப்படி எல்லா காரியங்களும் வேதத்தில் பதிவு செய்து நம் கையில் ஆண்டவர் வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். So when we read the Bible, we can understand what kind of a God He is, what He is doing, and we can really understand things about Him more specifically. இன்றைக்கு தியானத்துக்கு அடிப்படையாக சங்கீதம் 50ஆம் சங்கீதம், நீங்களும் உங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து பாருங்கள். 50ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். நீங்களும் கவனமாக படிக்க கேளுங்கள், படியுங்கள். Let's meditate on Psalms 50, the first verse. வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். The mighty God, even the Lord, had spoken and called the earth from the rising of the sun unto the going down thereof. நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன் மட்டுமல்ல, அவர் வசனித்து, அல்லது மற்ற எல்லா தமிழ்லையும் ஆங்கிலத்தில் அவர் பேசி என்ற அந்த வார்த்தை என் மனதை ஈர்த்தது. Our God is not only a mighty God, but He is a God who spoke. அதுவும் எப்பொழுதுன்னா சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து அது அஸ்தமிக்கும் நேரம் வரைக்கும், அல்லது 24 ஹவர்ஸும் அவர் பூமியை கூப்பிடுகிறார், பேசி கொண்டிருக்கிறார் என்று இந்த 1ஆம் வசனம் நமக்கு அழகாக சொல்லியிருக்கு. And He speaks for 24 hours, and it is said He called the earth from the rising of the sun unto the going down thereof. நம் பெரும்பாலும் 24 நேர சேவை என்று பெரிய மதிப்பாக சொல்லுவோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் 24 நேரம் நம்மோடும் பூமியோடும் ஜனங்களோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். So we talk about 24-hour service. Even our God talks to our people 24 hours. He talks to the earth. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர் மட்டுமல்ல, வல்லமையுள்ள ஆண்டவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. He is not only a God who speaks, He is a mighty God too. தேவன் கல்லு போல அப்படி விக்கிரம் போல அமைதியாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவல்ல, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு நிலைமைகளை அறிந்து
ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் தான் கவனித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். So God is not like a stone, like an idol, but God is a God who continuously speaks, and we need to have an understanding about it. பிரியமானவர்களே, தேவன் பேசுவதனால் என்ன நடக்கப் போகிறது, அல்லது என்ன நடக்கும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், பூமியில் என்ன நடக்கும் என்று ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் தியானித்து நாம் உற்சாகம் அடைவோமாக. So we are going to see when God speaks what happens in the earth, what happens to us. இன்றைக்கு முழு உலகமும் ஒரே இருளும் கொந்தளிப்பும், என்ன செய்வதென்று எப்படி செய்வதென்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற நாட்களில் இந்த வசனம் நிச்சயமாய் உங்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். When the whole world is under great trouble, knowing not what to do, this word will surely bring a comfort to you. ஆதியிலே தேவன் வானத்தை மிக அழகாகவும் பூமியையும் மிக நேர்த்தியாகவும் படைத்து இருந்த வேளையில் தூதர்கள் வீழ்ச்சியினால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததென்று ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. Now you can see in Genesis 1st chapter 2nd verse, because of the angels that had fallen, you can see that there was darkness upon the face of the deep. ரெண்டு வார்த்தையும் வருகிறது, கவனிங்கள். பூமி, அந்த வசனத்தை வாசித்துருவோம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். And the earth was without form and void, and darkness was upon the face of the deep, and the Spirit of God moved upon the face of the waters. கிட்டத்தட்ட இந்த கொரோனா வைரஸினுடைய பிரச்சனைக்கு பிறகு இப்போ முழு உலகம் இந்த நிலையில தான் நாம் வந்திருக்கிறதை நீங்கள் அறியலாம். After this corona problem, I think the whole world is under the same state. எங்கு பார்த்தாலும் ஒழுங்கின்மைகள் அல்லது எல்லாம் தாறுமாறான நிலைமைகள். So everywhere things are without form. There is no proper order. சபை என்று எடுத்தாலும் சரி, வேலை ஸ்தலம் என்று எடுத்தாலும் சரி, குடும்பம் என்று எடுத்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த ஒழுங்கின்மைகள் அல்லது தாறுமாறுகள் நமக்கு வந்திருக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Be it the church, be it the family, be it the workplace, everywhere there's some disorder. ஆராதனை ஒழுங்குகள் என்று சொல்லி நாம் எவ்வளவு நேர்த்தியாக ஆராதனை நடத்துவோம். வேலை என்றால் அதில் குறிப்பிட்ட ஒழுங்குகள் வைத்திருப்பார்கள். இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கின்மை செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களுக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். Now when we consider the church, there will be a lot of rules for the church service, and according to that order we will conduct. But now those rules are not followed. At the workplace, the rules are not followed. There's some kind of a disorder taking place now. அதோடு கூட வெறுமை என்று சொல்லும்போது பொருளாதார ரீதியாய் ஒரு வெறுமை, எல்லாருடைய மனசுல ஒரு வெறுமை, இப்படி பலவிதமான குழப்படியான ஒரு சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிற வேளையில தேவன் என்ன செய்தார், எப்படி செயல்பட்டார் என்பதுதான் இப்ப நாம் ஒரு சில குறிப்புகளை, முக்கியமான குறிப்புகளை நாம் தியானிக்கிறோம். It is also said that the earth was void. There's kind of a void feeling in the hearts, void feeling in the minds, and also financially there is a great void. So amidst such situation, what did God do? இந்த ஒழுங்கின்மைக்கு வெறுமைக்கு யார் என்று காரணம் கண்டுபிடிக்க தேவன் பிரயாசப்படவில்லை, அது முக்கியப்படுத்தவில்லை. Now God was not giving importance to why the darkness came, why the earth was without form and void. தூதர்கள் விழுந்ததனால தான் இந்த ஒழுங்கின்மை வெறுமை என்று நமக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். ஆனால் தேவன் அதுல கவனம் செலுத்தவில்லை. We know that it was because of the angels that had fallen, such things had taken place, but God did not give importance to that. நாம் வேத புஸ்தகத்தை கூர்ந்து கவனித்தால் இந்த ஒழுங்கின்மை வெறுமையுமான சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும், தேவன் என்ன செய்கிறார் என்பதை கவனித்தால் நமக்கு அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. In times where the things are in disorder, without form and void, we need to notice what God did and what we are supposed to do. இதுல ஒரு குறிப்பை கவனிக்க வேண்டும். ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். And the Spirit of God moved upon the face of the waters. ஆவியானுடைய அசைவாடுதல் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. The movement of the Spirit of God has got a great significance here. இன்றைக்கும் பூமியில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Even today the Holy Spirit has been hovering. ஆனால் நீங்கள் தான் குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல,
பரிசுத்த ஆவியானவர் அசைபாடும்படியாய் நீங்கள் அவரை ஆராதியுங்கள், பாடுங்கள், துதியுங்கள், ஜெபியுங்கள். And in your private prayers and in all the prayers that you do, allow the Holy Spirit to hover around you. ஆவியானவர் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் சரியாக்குவதற்கு நடுவராக இருந்து ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் என்ற வேத வசனப்படி அவர் நம் நடுவில் அசைவாட வேண்டியது மிக மிக அவசியம். So you allow the Holy Spirit to establish amidst you as according to the word of God. மூன்றாம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சில அப்படியே ஒரு கீழே தள்ளி எல்லாத்தையும் வாசிக்க போறதுல, மூன்றாம் வசனத்துல தேவன் இந்த ஒழுங்கின்மைக்கு காரணம் என்ன, இப்படி ஏன் வந்தது என்று புலம்பாமல் அவர் என்ன பேசினார் அல்லது என்ன வசனித்தார், அதுதான் வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து அந்த வசனத்தோடு இணைத்துக் கொள்ளுங்கள். So we are not going to see you can see that how God did not give importance to why the things were void, but how the Lord spoke is of great importance. மூன்றாம் வசனம் வாசிப்போம். Third verse. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. And God said, let there be light, and there was light. பிரியமானவர்களே, இங்கே தேவன் எவ்வளவு மகத்துவமானவராய் பூமியை படைத்து இந்த சாத்தான் அல்லது தூதர்கள் கீழே விழுந்ததுனால ஒழுங்கின்மை வெறுமை வந்ததுனால தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. அந்த பூமியை பார்த்து பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்ற உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. So God, the mighty God, had actually created the earth, and now it was dark and it was without form. But what did God do? He said, let there be light, and there was light. என்றார். தமிழ் வசனத்தின்படி அவர் வசனித்தார், அவர் சத்தமாக அதை பேசினார், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார் அல்லது பேசினார், வசனித்தார், உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. And God said, let there be light, and there was light. When the Lord uttered it, he uttered it with a loud manner. இப்ப 50ஆம் சங்கீதத்தை இணைத்து பாருங்கள். வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து அல்லது பேசி வெளிச்சம் பூமியை பார்த்து பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், என்ற உடனே வெளிச்சம் உண்டாயிட்டு. அதற்கு எந்த பிரயாசமோ அதற்கு எந்த விதமான வித்தையும் தேவன் பண்ணவில்லை. So the mighty God, even the Lord had spoken and called the earth. So what did he do? He said, let there be light, and there was light. தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு ஒரு காரியத்தை உண்டாக்கும் சக்தி, உருவாக்கும் சக்தி இருக்கிறது என்பதை நாம் வேதத்தின் முதல் அதிகாரத்திலே முதல் பகுதியிலே கற்றுக்கொள்கிறோம். We understand that God has a power to create with the words that he utters, and we can understand it in the first chapter of the Bible itself. பிரியமானவர்களே, தேவன் பேசும்போது இப்படி உண்டாகிறது என்று சொல்லி படிக்கிறதுக்கு மட்டுமல்ல, நாமும் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவரை போல நாமும் பேசினால் அந்த உருவாக்கும் சக்தி நம்மிடத்திலும் இருக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். It is just not enough to understand when God speaks he can create, but we need to understand that we are created in God's image, and we also have the power to create through our words. தேவனாய் கர்த்தரும் வசனிக்கிறார், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற நாமும் அவ்விதமாக வசனித்து பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார் என்பதை இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். Today you have to really understand that God speaks, and we who are created in his image also have to speak. வேதத்தில் அநேக இடங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கூட 19ஆம் வசனத்தில் ஆதாம் எப்படி பேச போகிறான், என்ன செய்ய போகிறான் என்பதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறதை கவனிங்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை கவனிங்கள். You can again note Genesis 2:19. God watches as to how Adam speaks. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. And out of the ground the Lord formed every beast of the field and every fowl of the air, and brought them unto Adam to see what he would call them. And whatsoever Adam called every living creature,
That was the name thereof. இங்கே கவனிங்கள், இந்த வசனம் ரொம்ப நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படிக்கு அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அதை கவனிங்கள். And brought them to Adam to see what he would call them. இங்கே தேவன் தான் பேசி பேசி இந்த உலகத்தை உண்டாக்கி அப்படியே போய்விடவில்லை. தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனும் எப்படி பேசுகிறான், என்ன பேசுகிறான் என்று கவனிப்பதை கவனிங்கள். Now it is not enough for God just for him to speak. He wants to really watch as how the man who was created in his image would speak. ஒவ்வொரு மிருகங்களையும் ஒவ்வொரு பறவைகளையும் கர்த்தர் அவனிடத்தில் கொண்டு அவன் என்ன பேசுகிறான், என்ன பெயரிட போகிறான், என்ன சொல்ல போகிறான் என்பதை கவனிக்கிறதை கவனிங்கள். And he brought them unto Adam to see what he would call them. So God is watching as to how Adam would speak. நம்முடைய ஆண்டவருடைய பரந்த தன்மையை கவனிங்கள். You can see the widened nature of the Lord. எப்படி தான் பேசும்போது காரியங்கள் உருவாகிறதோ அதை போல தன்னை படைத்தவனும் பேச வேண்டும், அப்படி நடக்க வேண்டும் என்பதில் அவர் ஒரு கரிசனை உள்ளவராய் கருத்து உள்ளவராய் இருக்கிறார். You can notice how God is very particular about, he's much concerned about the thing that how when he speaks things get created. When man speaks he also wants things to get created. இந்த வசனத்துல அப்படி ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அந்தந்த பேர் அதுக்கு வந்தது. அதாவது அவனுடைய வாயில வந்து வர்ற வார்த்தைகளை வல்லமே நாம் இங்கே பார்க்கிறோம். Whatsoever Adam called every living creature, that was the name thereof. உதாரணத்துக்கு யானை முன்னே வந்த உடனே யானை என்று சொல்வது யானையாகவே இருந்தது. So when an elephant would come and he will call it elephant and it would be called so. பூனை என்று சொன்னா அது பூனையை போல சின்னதாக வந்திருந்தது. So when he said cat, the creature was small and he called it a cat. புலி என்று சொன்னா அது ஒரு பயங்கர புலியாக இருந்தது. Now when he said tiger, then it was a very strong animal. அதே மாதிரி எலி என்று சொன்னா அது ஒரு சின்ன குட்டி எலியாக இருந்தது. So when he said a rat, it was a small rat. ஆதாம் என்னென்ன தன்மையில அது பேரிட்டானோ அப்படிதான் இருக்கு வந்து. Whatsoever Adam called every living creature, that was the name thereof. உதாரணமாக ஆதாம் வந்து புறாவை பார்த்து புறாவே என்று சொன்னா அது புறாவாக கள்ளங்கபடம் இல்லாததாக சுத்தமான பறவையாக அது அமைந்தது. So when he called the dove a dove, then it was so gentle and it was so blameless. காகம் என்று சொன்னோன்னே அது வானத்தில் பறந்தாலும் கீழே இருக்கிற அருவருப்புகளை தின்னும் ஒரு பறவையாக அது காணப்பட்டது. When he called the crow a crow, then this crow would go and even eat of the dirty things of the earth. நோவாவின் பேழையில கூட காகம் போகிறது வருவதுமா இருந்துச்சு, அது ஒழுங்கா உள்ள வரல. ஆனா புறா ஒரு ஒலிவலை கொத்தி கொண்டு வந்தது. இதெல்லாம் அதனுடைய தன்மைகளை அப்படியே பிரதிபலிக்கிறது. So you can see in the Noah's Ark, the crow went and came and went. It did not completely enter into the ark again, but you can see when a dove was sent, it came back with the olive leaf. இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேசும்போது கோபத்தில் ஆத்திரத்தில் எதையோ பேசி விடுகிறோம். Now when we talk to our children in anger, we talk anything that you think of. கவனித்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களே, குடும்ப தலைவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எவ்விதமாய் பேசுகிறீர்களோ எவ்விதமாய் அழைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். So parents and particularly the heads of the family, I am telling you, as to how you speak about your children, so are they going to change. அதனால நம்ம தேவனை போல பேச படித்துக் கொண்டால் தேவனை போல நாமும் பேசும்போது அந்த காரியங்கள் நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். So when we start speaking like God, surely things will happen as God speaks, how it happens, and so good things will happen in our lives. முதலாவது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தேவன் முதலாவது பேசின வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது. முதல் வார்த்தையும் முக்கியமான வார்த்தையும் வருகிறது. So God said, let there be light. That was his first word and a very important word. நாம் பார்ப்பதை பேசுவது அல்ல,
தேவனுடைய சிந்தையை பாருங்கள். வெளிச்சம் தான் இப்ப தேவை என்பதால் வெளிச்சம் உண்டாக்குறது பேசுகிறார். So he did not speak what he saw, but he knew it was light that was needed, and so he said, let there be light. இந்த லாக்டவுன் பீரியட்ல, இந்த கொரோனா பிரச்சனையில நம்ம பார்க்கறதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா என்ன நடக்கும் என்று நீங்களே யோசித்து பாருங்க. So in this lockdown period, in facing problem with this corona, now whatever you speak, it would happen. Take watch of it. எங்கு பார்த்தாலும் எதிலையும் ஒரு இருளும் அந்தகாரமான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Wherever possible you see, there is darkness, there is a void there. என்று தீருமோ இந்த இருள், என்று தீருமோ இந்த பிரச்சனை, ஐயோ நான் என்ன செய்வேன், ஆண்டவரே என்ன செய்ய போகிறீர் என்று கேட்பதை விட்டுவிட்டு தேவனை போல செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். Instead of just saying, when will this problem get over, when will this darkness go away, it is time for us to speak as how God speaks. அந்த 50ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை புது தமிழில் படித்தேன். ஆர்சி தமிழில் போட்டிருக்கு. சூரியன் உதிக்கும் இடத்திலிருந்து மறையும் வரைக்கும் அவர் பூமியில் உள்ள ஜனங்களோடு பேசி அவர்களை கூப்பிடுகிறார், வசனித்து கூப்பிடுகிறார் என்று இந்த 50ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. You can see in Psalms 51 that the Lord calls onto the earthly people and he speaks with them. இப்ப நீங்களும் நானும் தேவனோடு அமர்ந்து தேவனுடைய பக்கத்திலிருந்து நாம் பூமியை பார்த்து கூப்பிட வேண்டும். Now we need to sit, and as how God calls, we need to call. நாம் முன்பாக பார்க்கிற சூழ்நிலைகளே பேசிக் கொண்டிருந்தால் இன்னும் அந்தகாரங்களும் இருளும் தான் உண்டாகும்படியா நாம் தேவனுடைய இடத்திலிருந்து தேவன் அருகில் இருந்து நாம் பேச துவங்கினால் வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கும். Instead of talking as to what we see, it's better to be seated next to God and speak how God speaks. அருமையானவர்களே, இந்த உருவாக்கும் சக்தியை தேவன் நம்முடைய நாவல, என்னுடைய நாவல, உங்களுடைய நாவல வைத்திருக்கிறார். God has kept this creating power in my tongue, in your tongue. இந்த கேண்டில் ஒன்று சொல்லி, கேண்டில் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு எல்லா கையிலையும் ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும், அவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றுவார்கள். Now they were in Christmas time, they would completely put everything in dark and they would light a candle. ஒவ்வொருவரும் அவரவர்கள் கையில் இருக்கிற கேண்டில கொளுத்தும் போது அந்த இடம் முழுவதும் வெளிச்சமாகவும் அழகாகவும் நாம கவரக்கூடியதான் இருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. So each person, when he lights his own candle, the entire place becomes bright and it's so attractive and it's so nice to see. தேவன் நமக்கு வேதத்துல என்ன வசனிக்க வேண்டும், என்ன பேச வேண்டும் எல்லாம் தெளிவா எழுதி கொடுத்து விட்டார். God has clearly told in the scriptures to how we have to speak, what we have to speak. நீங்கள் அந்த வசனத்தை பேசினால் போதும், தேவனோடு சேர்ந்து நீங்கள் பேசுவதாக அது கருதப்படுவதால் அந்த இடம் முழுவதும் வெளிச்சமாக ஆரம்பிக்கும். So when you start speaking the scriptures, then it is like you are speaking as to how God speaks, and there shall be light. பிலிப்பியர்ல ரொம்ப அழகாக அது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்த பொறுப்பை நம்மிடத்தை காட்டுகிறார். நீங்கள் வாசியுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அது வருகிறது நம்புகிறேன். அதுல ரொம்ப தெளிவாக போடுகிறார். இருளுள்ள ஸ்தலத்தில் வெளிச்சத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வருவதை கவனிங்கள். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாய் இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே, இருளான உலகத்திலே சுடர்களைப் போல் நாம் பிரகாசிக்கிறோம். It is clearly said in the scriptures that we should be blameless and harmless and without rebuke in the midst of this crooked and perverse nation. We have to shine as lights in the world. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கையில ஜீவ வசனம், தேவன் வசனித்து சொன்ன வசனங்கள் பிரிண்ட் செய்யப்பட்டு நமக்கு பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்கு. So whatever the Lord spoke is printed
and it's given as a Bible unto us. அதை நாம் பிடித்துக்கொண்டு உலகத்துல சுடர்களைப் போல பிரகாசிக்க போகிறோம். And we need to catch hold of that, and we need to shine as lights in the world. வேதத்தை அறியாத தேவன் அறியாத மக்களைப் போல நாம் பேசிக்கொண்டிராமல் நாம் கையில் இருக்கிற தேவனுடைய வசனங்களை வசனிக்க ஆரம்பித்த உடனே அந்த இடம் வெளிச்சம் உண்டாக ஆரம்பிக்கும். So we should not be like the people of the world speaking something else, but we need to speak the word of God, and surely there shall be light. பாருங்கள், அந்த ஊழியக்காரனுடைய சந்தோஷத்தை பாருங்கள். நீங்கள் அப்படி பிரகாசிக்கும் போதுதான் நான் வீணாக ஓடல, வீணாக பிரயாசப்படலன்ற மகிழ்ச்சி எனக்கு வருது. So you can see that man of God, he says, so that I may rejoice that I have not run in vain. ஊழியக்காரனும் தேவனும் உங்கள் மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பையும் பொறுப்பையும் கவனிங்கள். You need to notice the expectation of God and the man of God. வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து நம் கையில வேதத்தை கொடுத்திருக்கிறார். So the mighty God has spoke, and he has given this scripture unto us. நீங்கள் அந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த இருளான நாட்கள்ல சுடர்களைப் போல பிரகாசிக்க And we வேண்டும். need to now hold on to the word of God and shine as lights in the world. அப்பதான் ஊழியக்காரனும் தான் பட்ட பிரயாசமும் ஓடின ஓட்டம் வீணில்லை என்ற மகிழ்ச்சி அவனுக்குள்ளே வருகிறது. And now only if you live such a life, the man of God who labored will rejoice that he has not labored in vain. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பினோன்னே நீங்கள் ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாகும்படியாக தேவ வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு அதை வாயினால வசனியுங்கள், சத்தமாய் பேசுங்கள், சத்தமாய் பாடுங்கள். இந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். I want you to catch on to the word of God, and as according to Genesis 1:3, you start speaking the word of God. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு ஜீவன் இருக்கிறது, ஒரு வெளிச்சம் இருக்கிறது. Now in every word of God there is life and there is light. இயேசு நானே உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னார். God said, I am the light of the world. நீங்கள் பூமிக்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். And he has also said, you are the lights of the world. அப்ப அந்த கேண்டில், அந்த கிறிஸ்மஸ் இது மாதிரி தேவன் ஒவ்வொரு கையிலும் நம்ம கையில வேதத்தை கொடுத்துருக்காரு. அதை தைரியமா நம்ம பேசும்போது அங்க வெளிச்சம் உண்டாகிறது. So to each one God has given the scriptures, and when we start speaking the scripture, there is light everywhere. பெரும்பாலும் நம் தேவன் மேல பழி போட்டு, ஆண்டவரே என்னைக்கு இந்த பூமியில வெளிச்சம் வரப்போதோ, என்னைக்கு இதெல்லாம் சரியா போதோன்னு சொல்லுவதை விட்டுவிட்டு நாம் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க கடவோமாக. Instead of talking about when all these problems will get over, we need to speak and we need to see the light. சியோனே, நீ எழும்பி பிரகாசி, ஒளி உன்னிடத்தில் வந்தது, தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று அது சொல்லுகிற வசனத்தை கவனிங்கள். So you have to notice the verse, Zion, arise and shake off the dust, and you need to shine forth. இந்த இடத்துல வந்து அமரும் வரைக்கும் நான் வியாதியினால் துடித்து கொண்டு படுத்து கொண்டிருந்தேன். Now till I came and sat here, I was actually suffering due to my illness. ஆண்டவரே, எப்பொழுது என் வியாதியை சுகமாக்க போகிறீர்? Oh Lord, when are you going to make my illness go away? ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த இக்கட்டான நிலை? Oh Lord, why such a troublesome situation in my life? இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சங்கீதம் 50 நான் கவனித்தேன். Now only when I was in such a situation, I saw Psalm 50. ஆண்டவர் சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, பிரகாசி என்று சொல்கிறார். And கவனிங்க. God says, shake off the dust, arise and shine forth with glory. நான் இந்த முறை யாருக்காவது விட்டுறலாம், யாருக்கா செய்தி அளிக்க விட்டுறலான்ற அளவுக்கு எனக்கு சோதனை வந்தது. அப்புறம் தான் யோசித்தேன், நாமே எழும்போம், தூசியை உதறிட்டு எழுந்தோம், இங்கே வந்து அமர்ந்தேன். கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்திருக்கிறார். நீங்களும் உங்கள் இடத்துல பிரகாசியுங்கள். Now even in my life, this week I thought I would give it off to somebody else, but then Lord help me shake off my dust, arise and come and preach among you. ஆகவே நம் மேல தேவன் பொறுப்பு வைக்கும்போது நாம் அதுக்குரிய சூழ்நிலையோ பலனோ வசதிகளோ இல்லாமல் இருக்கலாம். Now when God gives us a responsibility, maybe we do not have the strength, we do not have the environment, we do not have the circumstance for it. நடக்க முடியாத சப்பானி இயேசு பார்க்கும்போது சரி, பவுல் பேதுரு பார்க்கும்போது சரி, இயேசுவின் நாமத்தில் எழுது நட, அதான் கட்டளை கொடுக்கப்பட்டது. So you can see when Jesus saw the lame man, and later when Peter saw the lame man,
Now, the only command that was given, walk in the name of Jesus. திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொன்னார்? To the அவன் காலில் எண்ணெயை தடவி கொண்டு ஐயோ எங்க வலிக்குதான், நான் சொல்வது கிண்டலா சொல்லவில்லை, அப்படி அவர் செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தேன். Now, if when the paralytic man was there, if they were taken some oil and they were asking whether it pains, what would have happened? நம்முடைய ஆண்டவர் சப்பானியை பற்றி பரிதாபப்படுகிறது என்பதை காட்டிலும் அவனை பார்த்து நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, இது சும்மா எடுத்திருக்க சொல்லலை, அந்த இரும்பு கட்டிலையும் சேர்த்து எடுத்து நட அப்படின்னு சொல்றாரு. So you can see our God is a different God. He would look at the layman and say, arise, take your bed and walk. அருமையானவர்களே, நீங்களும் நானும் இதை கவனித்து தேவன் சொல்லுகிறபடி வசனிக்க வேண்டும். So when you and I have to really take attention, and we need to speak like how the Lord speaks. நாமும் பல வியாதிஸ்தலை பார்த்து பரிதாபப்படுகிறோம், பரிதாபப்படுவது தவறும் அல்ல, நல்லதுதான். And we also pity certain people when they are weak, and it is good only. ஆனால் பரிதாபப்பட்டு அவனுக்கு என்ன பிரயோஜனம்? When you go and pity at them, what is the use for that? அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக இருக்கும், அப்புறம் அவன் டாட்டா கட்டிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான், நம்ம கடந்து படுக்கையில் கிடக்கும். Now when the man comes here, he would speak some words and he'll go away, and we have to still suffer in our beds. ஆனால் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து நட. But God says today, arise and walk. இன்றைக்கு எனக்கு வந்த வசனங்களும் அப்படிதான், 2 இடத்துலேருந்து 3 இடத்துலேருந்து அந்த உறுதிப்படுத்துகிற மாதிரி வசனங்கள் வந்தன. Today I received verses telling me to arise and walk. அந்த விசுவாசத்துல அந்த வார்த்தையை நம்பி நான் எழுந்து வந்து உட்கார்ந்து இப்பொழுது உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன். With the faith in that verses, I come and I'm talking amidst you. நீங்கள் உங்கள் வீட்டு சூழ்நிலையை பார்த்து அந்த சூழ்நிலை பேசுவதை விட்டுவிட்டு நாம் வெளிச்சம் உண்டாக்கனவது எழுந்து நட என்று சொல்ல நாம் தேவனை போல வசனிக்க பழகிக்கொள்வோமாக. So when you look at the situation in your house, don't talk about the situation. Let's start talking. Let there be light. Arise and walk. இதுல கவனிக்க வேண்டிய சத்தியம், 2ஆம் வசனத்துல ஆவியான் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பொழுதுதான் இந்த வார்த்தைகள் பேசப்பட்டதை ஏன் ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார்? Now why is it written that the Spirit of God moved upon the face of the waters and then the Lord spoke? நாமவே எழும்பி சுயமாக இந்த வசனங்களை பேசுறதுனால நடந்துராது. Now just by our own self, if we get up and speak these verses would not happen. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்க வேண்டும். Now there should be the hovering of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். We need to live a life where we do not grieve the Holy Spirit. நாம் யார் மேலேயும் வருத்தங்களோ கசப்புகளோ தவறான பாவங்களோ தவறான இச்சைகளையோ உள்ள வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது எள்ளளவு நடக்காது. Now when we have a kind of bad feeling against them, if we have a kind of a ill feeling against them or a feeling of lust against them, then surely you can see, if you speak such words, it will not happen. வசனத்துல அதான் தெளிவா 2ஆம் வசனம் சொல்லியிருக்கு, ஆவியானவர் ஜலத்தின் மேல், ஜலம் என்றால் சோதனை, ஜலம் என்றால் வேதனை, பிரச்சனையான சூழ்நிலை ஆவியானவர் அசைவாடப்பட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க பேசுறது வசனிப்பது அப்படியே நடக்கும் என்பதற்காக தான் ஆவியான அந்த சிஸ்டத்தை அந்த ஃபார்முலாவை பதித்திருக்கிறார். And the Spirit of God moved upon the face of the waters. Water refers to temptation, water refers to troublesome situation. உதாரணமாக நீங்கள் விலை மதிப்பு மிக்க டிவியோ அல்லது டேப் ரெக்கார்டோ அல்லது பெரிய எலக்ட்ரானிக் ஐட்டமோ வாங்கிட்டு வந்தா கூட அது எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அங்க பவர் சப்ளை வராத வரைக்கும் அது வேஸ்ட். அப்படிதானே? You may have purchased a big electronic equipment, maybe a television, maybe a tape recorder or any other electronic equipment worth lakhs, but if there would be no power supply, the entire investment is waste. அதுபோல ஆவியானவரோடு நமக்குள்ள தொடர்பு சரியா இருக்கும்போது நாம் பேசுகிற காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில் பேசும்போது அது அப்படியே நடக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. And so only if the Holy Spirit would move in us and would hover around us, then when we speak it shall happen. நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்தி விட்டு ஆவியானவரோடு எந்த விதமான தொடர்பு இல்லாமல் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன காட்டு கூச்சல் போட்டாலும் அது கூச்சலா தான் இருக்கும் வழிய
அதில் ஒரு காரியம் நடைபெறாது என்பதையும் உங்களுக்கு எச்சரிக்க ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Now if you would grieve the Holy Spirit and if you would not listen and then start uttering words like this, whatever words you utter, even if you shout the scripture verses, it's not going to happen. அருமையான தேவச்சனங்களே, இதை நான் வேத ஒழுங்கின்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். பாஸ்டர் வசந்த பேசினா அப்படியே நடக்கும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் மனம் போல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இந்த வசனங்களை பேசும்போது அது நடைபெறாது. ஆனால் ஆவியான் கீழ்ப்படிந்து ஆவியான் உங்கள் மேலே அசைவாட கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி அப்படியே நடக்கும். Now you may think, because pastor has told, surely I can confess the words and it shall happen. But I tell you, unless you live a life pleasing to the Holy Spirit, and then only things would happen. ஆகவே நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியோடு உள்ள தொடர்பை சரியாய் காத்துக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே அதுக்கு உதவி செய்வாராக. We need to have a good relationship with the Holy Spirit. We need to maintain that relationship, and may the Lord bless you so. அடுத்தது நாம் ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில், எனக்கு அங்கங்கே நான் போகிறது விட்டுட்டு உங்களுக்கு சுலபமாக, ஆதியாம் 1ஆம் அதிகாரம் உடனே 3ஆம் வசனம் சொன்ன பிறகு 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார்? 4ஆம் வசனத்தில் தேவன் பேசியதை கவனியுங்கள். Now in first chapter 3rd verse we have seen, but how does the Lord speak in the 4th verse? வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். And God saw the light, and that it was good, and God divided the light from the darkness. வெளிச்சம் நல்லது என்று சொல்லி தேவன் அமைதலாய் போய்விடவில்லை. Just when seeing that the light was good, God did not go away as it is. அந்த இடத்துல தேவன் பிரிக்கிறதை கவனிங்கள், பிரித்தார். And here it is clearly said that God divided. தேவன் பிரிக்கிற வேலையை செய்வதை கவனித்துக் கொள்ள வேண்டும். So we need to know that God is a God who separates. தேவன் வெளிச்சத்துக்கு, அடுத்த வசனத்துல தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். அப்படி ஆயிற்று முதலாம் நாள். And God called the light day, and darkness He called night, and the evening and the morning were the first day. இந்த இடத்துல நாம் பிரித்து பார்க்கிற செயலையும் கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். We need to also notice that the Lord has done some kind of a division. ஏற்கனவே நான் முன்பு இந்த வேத பாடத்தில் எடுத்துட்டேன். ஒரு ஆசாரியனுடைய கடமை பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாத காரியத்தை பிரித்து காட்ட வேண்டும். வேதமும் அவ்விதமாக சொல்லுகிறது, அது ஆசாரியன் செய்ய வேண்டும் என்று அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டபடியால் அதை நான் விவரிக்க இப்பொழுது சமயமும் இல்லை, நேரமும் இல்லை. So I have already told you that it is the work of the priest to separate to help you understand the separation between the clean and the unclean. So I don't want to describe further. ஆகவே நீங்கள் பிரிக்க வேண்டியதை பிரித்து தவிர்த்து விலகி வருவதில் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Divide what is supposed to be divided, separate what is supposed to be separated, and be on the other side. அடுத்த பிறகுதான் 9ஆம் வசனத்தில் தேவன் என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்க The போகிறோம். 9th verse. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்திரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. And God said, let the waters under the heaven be gathered together unto one place, and let the dry land appear, and it was so. இங்கே தெளிவாக சொல்கிறார், ஓரிடத்தில் சேரவும் கடவது என்றார். அந்த இடத்துல கவனிங்களே, என்றார், அதான் பேசினார். Together unto one place. தேவன் பேசும்போது எல்லாம் ஒன்று சேர்கிறது. Now when God speaks, everything joins together. பாருங்கள், தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் பிரிக்க வேண்டிய பிரித்த பிறகு ஒன்றாய் சேர்க்க வேண்டிய எப்பயும் ஒன்று சேர்க்கிறார். Now when the Lord speaks, what is supposed to be separated gets separated, and what is supposed to be joined together joins. அப்ப தேவனிடத்துல அந்த வார்த்தைகளில தான் அந்த ஒன்று சேர்க்கிற வல்லமை, அதிகாரம் அங்கே இருக்கிறது. It is only in the mighty word of God that there is power to join together what is supposed to be joined. ஒன்று சேர கடவது என்றவனே எல்லாம் ஒன்று சேரும். When the Lord says, let them be gathered together,
it was gathered. இப்ப நமக்கும் அந்த பொறுப்பு வருகிறதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். Even in our lives we have the same responsibility. பெரும்பாலும் தேவனிடத்துல பார்த்து ஆண்டவரே என்னைக்கு ஒன்று சேர்க்க போறீரு, என்னைக்கு நாங்கெல்லாம் ஒன்னா வரப்போறோம் அப்படிங்கிற ஒரு அங்கலாய்ப்பு தான் நமக்கு வருகிறது. Now many times we would say, God, when you will gather us together, Lord, and there's a kind of grief within us. நாம் பெரும்பாலும் இந்த ஒன்று சேரக்கூடாதுன்னு சொன்னா அந்த கட்டடத்துக்குள்ள 4 செவத்துக்குள்ள நம்ம 75 பேர் ஒன்னா சேர்றதுன்னு நினைச்சு நம்ம அங்க ஃபோக்கஸ் பண்ணிடுறோம். We many times think that being one together means that all the 75 of us will get together in one place. அத கட்டடத்துல நம்ம ஒன்று சேர்வது நல்ல காரியம் தான். ஆனா இப்ப நாம் அதை யோசிக்க தேவையில்லை. நம் ஆவியில நம்ம எல்லாரும் ஒன்று சேருவதற்கான காரியங்களை செய்வதற்கு தேவன் எதிர்பார்க்கிறார், நம்மையும் பேச சொல்கிறார். Now we will think later about how we would all gather together in one place, but let's all gather together in one accord in our minds. பிலிப்பியர் எபேசியருக்கு எழுதும்போது பவுல் இது ஆவியினால தான் நடக்கிறது என்று ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள், பில்டிங்குள்ள அல்ல, நாம் எல்லாரும் ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் என்பதை எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் தெளிப்பட சொல்கிறார். அந்த கூட்டப்படுது ஒன்று சேர்க்கிறது தான் எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து கடைசி வசனம் கூட நீங்கள் பார்க்கலாம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். Ephesians 2:22, in whom ye also are builded together for a habitation of God through the Spirit. அந்தபடியே 18 வருஷத்துல அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம், பிதாவினிடத்துல போய் சேர்க்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். And in the 18th verse, for through him we both have access by one Spirit unto the Father. 21 வருஷத்துல அவர் மாலி முழும் இசைவாய் இணைக்கப்பட்டு இந்த ஒரு ஆவிக்குரிய லெவல்ல நம்மளெல்லாம் ஒன்றாக்கப்படுவது மிக முக்கியம். 21st verse, in whom all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord. ஒருவேளை நாம் எழுத்தின்படி எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல தள்ளி இருக்கிறோம். Physically we are all in different places away from each other. ஆனால் ஆவியினாலே நாம் ஒன்று சேர்ப்பதை எதுவும் யாரும் தடுக்க முடியாது. But being together in the Spirit, nobody can separate. இந்த நாட்களை நான் அதிகமாய் கவனித்து வருகிறேன். எழுத்தின்படி நாம் கட்டடத்துக்குள்ள வர முடியாவிட்டாலும் ஆவியில் எல்லாருடைய உள்ளங்களும் ஒரே விதமாய் இசைவாய் இணைத்து கூட்டப்பட்டு கட்டப்பட்டு வருவதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். I am watching that though physically we are apart, in the Spirit we are all in one accord, gathered together. வேதத்தை நாம் அதிகமாய் நேசிக்கும் போதும் ஆவியானோடு நல்ல ஐக்கியம் வைத்திருக்குமோ இந்த செயல் ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் ஒன்று போல இசைவாய் கூட்டி இணைக்கப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம். If we give importance to the scriptures and to the relationship of the Holy Spirit, surely you can see that we are all knit together in one accord in our spirit. அதனால தான் ஆதியாகமம் 1:9 படிச்சோம். அவைகள் ஒன்று சேர கடவுள்னு சொன்னவன சேர்ந்துச்சு. நீங்களும் வேதத்தோடு இணைந்து பரிசுத்த ஆவிக்குள்ள இந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா நம்முடைய சபையில் உள்ள எல்லாருடைய ஆவி மட்டுமல்ல முழு உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய தேவ பிள்ளைகளுடைய ஆவியோடும் நாம் ஒன்று சேர்ந்து கூட்டி கட்டப்பட்டு விடுவோம் என்பதை மறந்து விடாதீங்கள், நம்புங்கள். According to Genesis 1:9, we saw that they were gathered together when the Lord spoke. Similarly, when we all are in one accord, not only our church members, the whole world, we can be really build together, knit together and grow. எல்லா காரியங்களும் எனக்கு படிக்க நேரமில்லை. 11ஆம் வசனம் மட்டும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு முக்கியமான காரியத்தை படித்துவிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நம்முடைய நேரம் அனுபவிக்க வேண்டி சில காரியங்களை தியானித்து முடிக்கலாம். Genesis 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமி மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். முளைப்பிக்க கடவது என்றார். அப்படி ஆயிற்று. And God said, let the earth bring forth grass, the herb yielding seed, and the fruit tree yielding fruit after his kind, whose seed is in itself upon the earth. And it was so. முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்னவனே அது அப்படி ஆயிற்று. When it was said,
let it bring forth, it brought forth. ஒரு நல்ல ஹோம்வொர்க் உங்களுக்கு கொடுக்கலாம்னு யோசித்தேன். தேவன் நீதியும் துதியையும் முளைக்க பண்ணுவார். ஏசாயால இதில் ஒரு பகுதி நான் இப்போ யோசிக்கல, நீங்கள் கண்டுபிடித்து அனுப்பலாம். நீதியும் துதியையும் முளைக்க பண்ணுவார். It is said, the Lord shall spring forth the righteousness and praise. உங்களுடைய I வாழ்க்கையில want you to find out which verse it is as homework. உங்களுடைய வாழ்க்கையில நீதியும் துதியும் முளைப்பிக்க கடவுது என்ற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பி சொல்லும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீதியும் துதியும் முளைத்து கொண்டே இருக்கும். Whenever you say, let the righteousness and praise come forth in our life, surely it shall keep growing. இன்னும் கூட நல்ல நல்ல காரியங்கள் உண்டு. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் முளைக்கும். இப்படி நீங்கள் எடுத்து நீங்கள் ஹோம்வொர்க் மாதிரி நீங்கள் வீடுகளில் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நல்ல காரியங்கள் முளைப்பிக்கப்படும். It is also said that your good health shall spring forth. So these things, where good things spring forth, you can meditate at home. அநேக காரியங்களை நான் எடுத்து வந்தாலும் அதெல்லாம் நான் விட்டு மத்தேயு 4:4 காயின் மணி வரும். அந்த வசனத்தில் பெரும்பாலும் நாம் அந்த பகுதியை கவனிப்பது கிடையாது. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக தான் அதை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். மத்தேயு 4:4 வாசிங்கள். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனமாக இருந்தாலும் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. Matthew 4:4. அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். But he answered and said, it is written, man shall not live by bread alone, but by every word that proceedeth out of the mouth of God. இயேசு கிறிஸ்து 40 நாள் வாசித்து முடித்த பிறகு சோதனைக்காரன் வந்து சோதித்த போது அவனை ஜெயித்தெடுத்த இந்த வார்த்தைகளை கவனிங்கள். When Jesus fasted for 40 days and he came back, and when the tempter came to tempt him, you can see using these words, Jesus won. தமிழில் தான் அது ரொம்ப நல்லா அழுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். It is said that he shall live by every word that proceedeth out of the mouth of God. ஆங்கிலத்தில் சொன்னா proceedeth. இப்ப நம்ம வாயில அந்த வசனம் புறப்படும் போது தான் அங்க பிழைப்பு உண்டாகிறது. Only when the word proceedeth from our mouth there is life. இப்ப இயேசு அந்த வார்த்தையை வாய் திறந்து சொன்னார். Jesus opened his mouth and uttered the words. அந்த வாயிலிருந்து புறப்படுகிறார். வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து பாருங்க, அந்த வசனத்தில் உள்ள இணைப்பை கவனிங்கள். The mighty God spoke, so you can see the link between the two verses. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் இயேசு சொல்லி எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். எழுதி இருக்கிறதே. This verse was already written in the Old Testament, and Jesus quotes these words, and that's why he says it is written. இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை நீங்கள் கண்டுபிடித்து ஹோம்வொர்க் போல அனுப்பலாம். You can also find out where this verse is in the Old Testament, and you can find it. ஆனால் இயேசு தெளிவாக சொன்னார், தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லாமல் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வாயிலிருந்து புறப்பட்டவன அங்க ஜீவன் உண்டாகுது. It was not simply said that man shall live by the word that a word out of God, but it says the word that proceeded out of the mouth of God. சில வேளையில வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம், நம்புகிறேன் என்று சொல்கிறோம், ஆனால் வாயில புறப்படுகிறதா? வாயிலிருந்து அது புறப்பட வேண்டும். Sometimes we believe the word of God, we say we accept it, but is it actually proceeding out from our mouth? நீ சொஸ்தமாக வேண்டும் விரும்புகிறாயா? விரும்புகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். God asks him, are you willing to be well? And he says, yes, I am willing. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாலே தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, அந்த வேர்டு அதோட ஹோம்வொர்க் தான், சொல்லி தொட்டாள். அதான் முக்கியம். Even the lady with the issues, she said that if I would touch the garment of Jesus and I shall be well. எத்தனையோ பேர் அந்த இயேசு மேல விழுந்து தொட்டு அடிச்சு விழுந்தா கூட இவள் சொல்லி தொட்டதனால அவள் தேவனுடைய வல்லமை பெற்று சுகமடைந்தாள். Many people touched Jesus, but she confessed it out of her mouth. She uttered those words
that I'll touch him. And so the power came from Jesus unto her. இயேசு கிறிஸ்து தான் பேசிய வசனங்களை தானே சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அந்த வசனத்தை வாசிக்க நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் வாசி. அப்படி ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. தேவ வசனத்துல ஆவியும் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதை நாம் சொல்லும் போது இந்த ஆவியின் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் 6:63. It is in the spirit that quickeneth, the flesh profiteth nothing. The words that I speak unto you, they are spirit and they are life. 103ஆம் சங்கீதத்துல கூட தேவதூதர்கள் தாங்களாகவே செயல்பட மாட்டார்களாம், நாம் சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையிலாம் செயல்படுவதாக 103ஆம் சங்கீதத்தில் தாவீது இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் பலமுறை செய்தியில் கேட்டிருக்கலாம். நானும் கூட முன்பு வேறொரு செய்தியில் பேசியிருக்கிறேன். ஆனால் மிக முக்கியமான செய்தி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. 103ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். Psalms 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌந்தரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். Bless the Lord, ye his angels that excel in strength, that do his commandments, hearkening unto the voice of God. தூதர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். The angels are kept as ministering spirits unto us. உங்களுக்கு நீங்க சோம்பேறித்தனமா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னு சொன்னா அது செய்யாது. Simply in a lazy manner you would say, angel, go prepare a coffee from me. Surely the angel will not prepare. எனக்கு துணி துவைச்சு போட்டு அப்படின்னா போட்டுறாது. இது பணிவிடை ஆவி. Wash my clothes, angel. The angel wouldn't do it. தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ ஒழுங்கின்படி நாம் செய்யும் போது அவை செய்கின்றன என்பது இந்த வசனம் சொல்கிறது. According to the word of the Lord, according to the order of God, when it is spoken, it shall happen. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கூட நான் வேற பெரிய எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வழியில துடித்து படுத்துக்கொண்டு எழுப்ப முடியாது, நான் ஒரு மணி நேரம் உட்கார முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன் எல்லாத்தையும். Even sometime before I was telling, I'll not be able to sit for 1 hour and speak. கொஞ்ச நேரத்துக்குள்ள எழுப்பி நிக்கணும், இங்க நிக்கணும், காலாடும் கையாடும், என்ன செய்வேன் என்று யோசிப்பா. அப்ப கர்த்தருடைய வசனத்தின்படி நான் இந்த ஊழியத்தை செய்யறதுனால தூதர்கள் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து உட்கார்ந்து என் வாயில வார்த்தைகளை போட்டு எல்லாம் செய்யறாங்க பாருங்க. And I have to preach the word of God, and because I am doing it according to his word, the angels help me speak and helps me to be strong. அது மாதிரி தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நீங்க ஒன்று செய்யும் போது அது முடியாத நிலையில தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். If you do things according to the word of God, according to the will of God, surely the ministering angels would help you. அதனால நம்ம மனம் போல நம்ம விரும்புற இடத்துக்கு இங்க போ, விஜிபியில போய் நல்லா ஜாலியா இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு நான் செய்யும் போது அந்த வார்த்தையின் அடிப்படையில் தேவதூதர் எப்படி செயல்படுகிறார் பாருங்க. Simply if you tell angels you want to go to VGP, it's not going to happen. But if you want to do good things according to the word of God, then surely it would happen. உபாம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நமக்கு நேரம் முடிய போகிறது. அதனால ஒரு 2 வசனங்களை வாசித்து ஒரு கண்டிஷன் போல உபாம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள்ல ஒரு முக்கியமான குறிப்பை கவனிக்க கர்த்தர் என்னை வழி நடத்துகிறார். Deuteronomy 30. நிறைய குறிப்பெடுத்து வந்தேன், ஆனால் எல்லாத்தையும் எனக்கு எடுக்க எனக்கு அதனால விட்டு இந்த 1 மணி நேரத்தை அடக்கி பேசுகிறேன். உபாம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். 13 and 14. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தைப்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. Neither is it beyond the sea that thou should say, who shall go over the sea for us and bring it unto us, that we may hear it and do it. But the word is very near,
unto thee in thy mouth and in thy heart, and that thou may do it. இன்றைக்கு நான் சொன்ன சில வழிமுறைகள் சத்தியங்கள்லாம் உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு எட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, அவ்வளோ பரிசுத்தம் என்கிட்ட இல்லை, அவ்வளோ பெரிய ஜப வேரம் இல்லை, நான் ஒன்றும் பாஸ்டர் மாதிரி அனுபவம் உள்ளவர் இல்லை அப்படி சொல்லி நீங்கள் மூலையில் ஒடுங்கி விடாதபடிக்கு இந்த வசனம் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறது. I am telling you that you need not say, I am not experienced like pastor, I am not worthy to do all this, but this word is actually a word of encouragement to you. இந்த இடத்துல சொல்லியிருக்கு, இதை செய்யும்படி நாங்கள் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வர்றது யார்? ஏதோ ரொம்ப தூர அனுபவத்தை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லாதபடிக்கு அது உன் வாயிலையும் உன் இருதயத்துல தான் இருக்குது. It is clearly said that you should not think it's like beyond the sea and somebody has to go and bring it for you. It is very near unto you and it is in thy mouth and in thy heart. அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்குது. அந்த The word வார்த்தை is very nigh unto thee in thy mouth and in thy heart, that thou may do it. எல்லாமே உன் வாயில தான் இருக்கு. Everything is in your word. அடுத்த வசனம் கூட போட்டிருக்கிறது, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். See, I have set before thee this day life and good and death and evil. அப்ப நன்மையோ தீமையோ ஜீவன மரணமோ வாய் தான் இருக்கு. Be it good or bad, be it death or evil, it's just in your mouth. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். It is said the death or life is in the power of the tongue. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயலை விவரிப்பேன். I shall not die but live and I shall give praises unto the Lord. அப்ப வாயில தேவனுடைய வல்லமை கிட்ட வந்து நிக்குது. The Lord's power is coming nigh unto our mouth. இப்ப நான் வந்து உட்கார்ந்த உடனே அந்த வாய் எப்படி பேசுது பாருங்க. As soon as I come and sit, you can see how it is spoken. ஒவ்வொரு முறை நான் இங்க வந்து உட்காரும் போது பயத்தோட தான் உட்காருவேன். Every time I come, I come with fear whether I can sit 1 hour. பாருங்க அந்த வாய் சமீபமா வந்து அந்த ஜீவனை பேசுகிறது. It comes near my mouth and I talk life. நீங்களும் அந்த ஜீவனையே பேசுங்கள். I want you also to speak life. நம்ம அநேக வேளையில எலியா போல சோர்ந்து போது கர்த்தாவே என்று சொல்லிவிடுகிறோம். And we are weary like Elijah and we would say, enough Lord. அருமையான தேவஜனங்களே, எலியாவுடைய வாழ்க்கையை எதுக்கு எழுதி வச்சுக்கலாம்? எலியாவை போய் சோர்ந்து போகும்போது நாம் போது கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டே இராதபடி நாம் ஓட வேண்டிய தூரம் ஓட வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஓடுவோமாக. Why Elijah's story is written for us to understand that when we are weary like Elijah, we need to remember that we need to run a long race. 2 கொரிந்தியர் இந்த புதிய ஏற்பாட்டில் சிஸ்டர் படி பார்த்தா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பவுல் அதே தான் திருப்பி சொல்லுகிறார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசிக்கும் போது நாம் அதை பேசும்போது அது அப்படி ஆகும். விசுவாசிக்காமல் பேசினா ஆகாது. 2 Corinthians 4:13, Paul clearly says, I believe, therefore have I spoken. வாசிங்க. We also believe and therefore speak. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ள வரணும். We having the same spirit of faith, we believe and we therefore speak. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்படும் போது அந்த விசுவாசத்தின் ஆவி வரும். When you are filled with the Holy Spirit and we are completely controlled by the Holy Spirit, this comes forth. நான் ஏதோ பிரசவம் பண்ணதை கேட்டு நீங்கள் செயல்படாதபடிக்கு, Just because I preach, you hear this and don't function it. பரிசுத்த ஆவியால் துக்கப்படுத்தின காரியங்களை மன்னிப்பு கேட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆட்கொள்ளப்படுங்கள். Now you have to ask forgiveness of the Holy Spirit for having grieved him and then be filled with the Holy Spirit that the Holy Spirit may take control of you. பாருங்கள், அந்த இடத்துல உட்கார்ந்து ஆவியானவர் என்னை ஆட்கொண்டிருக்கிறார். Now when I am seated, the Holy Spirit takes control of me. என்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? It is said, is he not the God who has taken control over me? பவுல் சொல்கிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன். The Lord who has taken control of me and the Lord whom I serve.
கடந்த வருடத்துல எனக்கு ஆட்கொண்ட பிதா என்ற ஒரு வார்த்தை வருமா, என்னோட ஆவிக்குள்ள அந்த ஆட்கொண்ட பிதா உள்ளே வந்தார். The Lord who has taken control of me, now He is the Father who has taken control of me, and that went deep into my spirit. அந்த பிதா ஆட்கொள்ள விடாதபடி பல காரியங்கள் என்னை தடை பண்ணும்போது அதை அகற்றி தேவனே என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லும்போது தேவன் என்னை ஆட்கொண்டு பேச வைக்கிறார். When there are obstacles which do not allow the Father God to take control of me, and when I call on the Lord, surely those obstacles leave. தேவன் நம்மை ஆட்கொள்ளாவிட்டால் மற்ற காரியங்கள் நம்மளை ஆட்கொண்டு விடும். If God does not take control of us, other things take control of us. பிரியமான தேவ ஜனங்களே, தேவனால் ஆட்கொள்ளப்பட்டு விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து பேசுகிறோம். Be under the control of the Lord, believe and then speak, because it says we speak being in the same spirit. அருமையானவர்களே, இந்த நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கும் ஆவியானுக்கும் அர்ப்பணியுங்கள். Yield yourself unto the Lord and unto the Holy Spirit. ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். யோபு 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முக்கியமான வசனங்கள்லாம் காய்மணி வருது கவனிங்க. 33:3. யோபு 33:3. யோபு சொல்ற அநேக காரியங்கள்ல இது ஒரு நல்ல காரியங்கள். என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும். சுத்தமாய் வசனிக்கும். My words shall be of the uprightness of my heart, and my lips shall utter knowledge clearly. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இருதயம் ஒத்திருக்கிறதை கவனிங்கள். You have to know that the lips and the words are together. வார்த்தையில சிலர் ரொம்ப நல்ல உச்சாரமா பேசுவாங்க. Some people speak very beautifully using their words. ஆனால் இருதயத்துல அப்படி உண்மைக்கு ஒத்து போகாது. But in the hearts they do not have the truth. ஒரு தாய் சொன்னாங்களா, அந்த மலையை பார்த்து பேர்ந்து கடல்ல போன்னு சொன்னனால நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணி காலையில திறந்து பார்த்தா அந்த மலை அங்கேயே இருந்துச்சாம். One lady prayed a lot and that the mountain should be moved unto the sea, but morning when she saw, the mountain did not move unto the sea. அப்பொழுது அந்த பாட்டி வாயிலிருந்து வந்துருச்சாம், இது விழாதுன்னு எனக்கு அப்பவே தெரியும். Then the same lady said, I know it shall not happen so. அதனால உங்க வாழ்க்கையில உங்கள் இருதயத்தின் உண்மைக்கு ஏற்றபடி இருதயத்துல விசுவாசித்து வாயில சொல்லும்படி கர்த்தர் வழி நடத்துகிறார். You need to believe in your heart and you need to confess it with your mouth. சங்கீதம் 45:1 என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்த கவியை பாடுகிறேன். And in Psalms 45:1 you can see it is said, my heart overflows with goodness and I shall sing of the king. ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை உண்மையான காரியங்களினால் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பிக் கொள்ளுங்கள். You need to fill your heart with the things of the Lord. அப்பதான் நீங்கள் ராஜாவை குறித்து நல்ல கவிகளை பாட முடியும். Then you can actually sing good songs to the Lord. பிரியமான தேவஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து நீங்கள் பரிசோதித்து ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். You need to now search through your hearts, because we've read from the Bible. This Sunday I want you to do it. தலைப்பு வசனம் போல வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து என்று சொன்ன மாதிரி நீங்களும் தேவனுடைய வார்த்தைகளை வசனித்து விசுவாசித்து பேசும்போது வெளிச்சம் உண்டாகும். Where if you really believe according to the verse of the heading that the Lord spoke. சூழ்நிலையை பார்த்து பேசாதபடி தேவனுடைய வசனத்தையே பேசுங்கள். Don't look at the situation but speak the word of the Lord. ஒன்று சேர கடவுள்னு சொன்ன மாதிரி ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள அத்தனை மக்களுடைய ஆவியும் ஒன்று சேர்த்தருளும். When it is said let it be gathered together, you say let, O Lord, the whole church be gathered in one accord in mind. இந்த நம்முடைய சபை மட்டுமல்ல, சர்வ சங்கமாகிய சபைன்னு சொன்ன மாதிரி முழு உலகத்தில் எல்லா பரிசுத்த ஆவியும் நம்மோடு ஒன்று சேர நாம் வாஞ்சிப்போமாக. Not just a church but the whole churches of the world. We pray that we'll all be in one accord. நீதியின் துதியை முளைக்க பண்ணுவான்ற வசனப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நீதியின் துதியை முளைக்க பண்ணுவாராக. The Lord shall bring forth righteousness and praise
May the Lord do so. அது எங்கேயோ இருக்குன்னு யோசிக்காம உங்க வாயிலையும் உங்க இருதயத்துல சயமா இருக்குன்னு விசுவாசத்தோடு பேசுங்கள். Don't think it's somewhere, but just believe it's in your lips and the words are nigh unto you. விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து பேசுங்கள். Be in the faith of the Spirit and speak. உங்கள் வாயின் வார்த்தையில் இருதயத்துக்கும் ஒத்திருக்கத்தக்கதாக நீங்கள் பேசுங்கள். Speak so that the words in your mouth and your heart would agree and speak those words only. இந்த 50ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிச்சோம்ல, 2ஆம் வசனத்துல பூர்ண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிற பாருங்க. நம்ம வசனிக்கும் போது தேவன் சீயோனிலிருந்து பிரகாசித்ததாக உடனே 2ஆம் வசனம்னால நம்மளும் சீயோனிலிருந்து நாம் பிரகாசிக்க ஆரம்பிப்போம். Second verse of the 50th Psalm, you can see, out of Zion the perfection of beauty God had shined. அப்ப சீயோனை பிரகாசிக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய வசனங்களை வசனிக்க வேண்டியது அவசியம். If Zion has to really be the perfection of beauty and shine, surely the word of the Lord has to be uttered. ஹோம்வொர்க் வசனங்கள் மட்டுமல்ல, ஆங்காங்கே நான் கொடுத்த வசனங்களை விரிவாய் தியானித்து பாருங்கள். ஜீவவசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்துல சுடலை போகிறார். Just not the homework verses, but I want you to meditate on all the verses given. Shine forth as light in the world. கர்த்தர் தாமே உபதேசிப்பாராக. May the Lord help you so. நான் விசுவாசிப்புரினார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்புரினார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே திட அசைவான கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கண்மலை, இயேசு நான் என்று நம்பும் கண்மலை. நாம் ஜெபித்து இந்த பொருத்தை முடிக்கலாம். Let's pray and finish. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving Heavenly Father, we thank and praise you, God. பூமியானது ஒழுங்கின் விரும்பினாய்ந்த நேரத்துல தான் சர்வவல்ல தேவன் வசனித்து அந்த பூமியை வெளிச்சத்தை உண்டாக்கினீர். When the world was a Lord without form and void, the Lord, the mighty God spoke and you brought in light. எத்தனையோ வேளைகள்ல நாங்கள் ஆண்டவரே என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் விசுவாசித்து பேசும்போது, நான் விசுவாசிப்பர் இன்னார் என்று அறிந்து பேசும்போது, விசுவாசின் ஆவி உடையலாது பேசும்போது அப்படியே நடக்கிறது கற்றுக்கொண்டோம். Oh Lord, instead of asking when, what you're going to do, Lord, we start speaking with faith, and we need to have faith on whom we serve. Surely things would happen, Lord. சூழ்நிலைகளை பார்த்து அதே பேசிக்கொண்டிராமல் வேத வசனத்தை பேசி ஜெபத்தில் அதை சொல்லி அறிக்கையிடும்போது அது அப்படியே நடக்குதுன்னு நாங்கள் விசுவாசித்து பேச உதவி செய்யும். Oh Lord, help us meditate on the word and help us speak the words, oh Lord. வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து சீயோனிலிருந்து பிரகாசிப்பது போல நாங்களும் பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். As the Lord, oh Lord, you speak as a mighty God and shine forth. Help us also shine forth, oh Lord. ஒருவேளை சரீர பிரகாரமாக எல்லாரும் அவரவர்கள் வீடுல ஒரு தனித்தனியாக இருந்து ஜெபிப்பது போல இருந்தாலும் நாங்கள் ஆவியிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். Oh Lord, though we are in various places, yet in one accord we are gathered together, and we thank you for that faith, Lord. ஆவியினால கூட்டி சேர்க்கப்பட்டு சீயோனிലേക്ക് வந்து காணப்படும் வரைக்கும் எங்களுக்கு இந்த சத்தியங்கள் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும், உதவி செய்யட்டும். Oh Lord, in the Spirit help us be gathered together, and oh Lord, stand in Zion. Till that day, oh Lord, lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name, oh Father. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய பாதுகாவல் வழிநடத்தலும் நாம் அனைவரோடு நேசவரிட்டு இருப்பதாக. ஆமென். நான் இரத்தத்துள் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்துள் மறைந்துள்ளேன்,
தீங்கில்லை 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 ஆஹா. தீங்கில்லை 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 ஆஹா. தீங்கில்லை 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 சாத்தான் தீங்கில்லை